கைஸ் யாரும் பேனிக் ஆக வேணாம், இது சும்மா டீட்டெயில் தான். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 52. ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்கலாம் தான் ஊருக்கு போகாம இருந்தேன். நெக்ஸ்ட் ஹியரிங் Jan 21 சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு இங்க எந்த வேலையும் இல்லை கைஸ். சரி இந்தியாக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபிளைட்டுக்கு ஒரு 6 hours கிட்ட தான் ரஃபா டைம் இருக்கு. ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடியே எல்லா கடைக்கும் போயிட்டு எங்கெல்லாம் சாக்லேட் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் சாக்லேட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டில் அனைவரும் சுகர் பேஷண்ட். சாக்லேட் வாங்கிட்டு போனாலும் திட்டுவாங்க, வாங்காம போனாலும் திட்டுவாங்க. ஆனால் எதுக்கு வாங்குன்னு சொல்லி கொஞ்சமா சாக்லேட் வாங்கிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப சரியான மழை கைஸ். எங்களுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு டாக் பைட் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்களும் பத்திரமா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பிட்டேன். கேசரி தான் கிடைக்கல. சரி கேசரி கலர்ல ஜாக்கெட் போட்டு ஏர்போர்ட் கிளம்பியாச்சு. நம்ம பரத்தும் நமக்கு ஸ்கிட்டில்ஸ் வாங்கி கொடுத்தோம். முகு குடிச்சிட்டு எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எனக்கு ஃபிளைட்டா இல்ல சஃபிக்கு ஃபிளைட்டான்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஆஃப் அன் முடியும் ஏர்போர்ட் வந்துட்டான். வந்தோடனே அழுதுட்டு இருந்தான். நம்ம ஊருக்கு போறதுக்காக அழுகுறானோ இல்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கானு தெரியல. நானும் வெயிட் செக் இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். பரத் எனக்கு கொடுத்த ஸ்கிட்டில்ஸ் 4 பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போற கடைசி பஸ் 10:30க்கு. நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஷார்ப்பா 10 மணி போல கேட்டு கிளம்பிட்டேன். கைஸ் பொதுவாகவே நம்ம எப்போதுமே நார்மலா தான் இருப்போம். ஆனா கரெக்டா செக்யூரிட்டி செக்இன் அப்போ அந்த லேப்டாப் வாட்ச் எல்லாம் கழட்டி வைக்க சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டி செக்இன் முடிக்க வைக்காம நமக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம கடைசி டைம்ல டிக்கெட் புக் பண்ணனால நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல. கார்னர் சீட் தான் கிடைச்சது. பட் என்னோட மிடில் சீட் பேசஞ்சர் வரல. நானும் என்னோட லக்கேஜ்லாம் அங்க எடுத்து வச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்துட்டேன். 11:45க்கு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நானும் மூவி போட்டுட்டு வாங்கிட்டு வந்த முக குடிச்சு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு டெல்லி வந்துருச்சு. கைஸ் இங்க வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மிகவும் மோசமா இருந்தது. பொதுவா ஃபாக் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க பர்சன் தெரிய மாட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல ஃபாக்ல பக்கத்துல இருக்க ஏரோப்ளேனே தெரியல. இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப மணி கட்ட 7:30. நமக்கு அடுத்த ஃபிளைட் சென்னைக்கு 11 o'clock. ஒரு 3 hours டெர்மினல் மாதிரி நம்ம அந்த ஃபிளைட்டை பிடிக்கணும். அங்க போய் பார்த்தா செம ரஷ். அந்த ரஷ்லையும் எப்படியோ கஷ்டப்பட்டு போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு கேட்டுக்கு வந்துட்டேன். நைட் 8 மணிக்கு டிபிலிசில கடைசியா சாப்பிட்டது. இப்போ டெல்லியில 10 மணி. கரெக்டா ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். நம்மளோட 52 எபிசோட்ல இன்னைக்கு தான் கைஸ் நான் வந்து பிரஷ் பண்ணாம வெறும் மவுத் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறேன். கரெக்டா நம்ம ஃபிளைட்டும் வந்துருச்சு. நம்மளும் ஃபிளைட்ல ஏறி உட்காந்துச்சு. இப்போ கரெக்டா சென்னைக்கு நமக்கு விண்டோ சீட்டே கிடைச்சது. பட் நம்ம பக்கத்துக்கு 2 பேசஞ்சருமே வரல. அந்த சீட்டு ஃப்ரீயா தான் இருந்தது. லக்கேஜ்ல அங்க வச்சு நானும் தூங்கிட்டேன். நம்ம vlog 52 எபிசோடோட டிபிலிசில முடியுது. நெக்ஸ்ட் சீரிஸ் இந்தியால இருந்து. அவ்வளவுதான் கைஸ், ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்ப்போம். பை.